ஹலோ ஹலோ, வீட்டில் யாருப்பா இருக்கீங்க? யாரது? என்ன வேலு, யார் வழியில? இதோ பார்க்குறேன் எஜமா. ஆமாம், நீங்கள் யார்? நான் கேப்ரியல். நீங்கள் தான் சத்திரக்காரரா? இல்லை 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 இல்லை, நான் முதலாளி கிடையாது. முதலாளி உள்ளே இருக்கிறாங்க. ஓஹோ, ரூமு வேணுமா? ரூம் எல்லாம் ஃபுல் ஆயிட்டுங்க. ஏன்னா குடிமதிப்பு எழுதுறதுக்கு ஜனங்கள்லாம் வராங்க இல்லையா, அதனால் இப்போதைக்கு ரூம் கிடையாதுங்க. நீங்கள் போகலாம். சரி இருக்கட்டும், கொஞ்சம் கூப்பிடலாமா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். வாங்கய்யா வாங்க, உள்ளாடி வாங்கய்யா. வாங்கய்யா, பார்க்க பெரிய இடத்து ஆள் மாதிரி இருக்கு. என்ன வேணும்? இங்கே பாருங்க, நாளைக்கு சாயங்காலம் முக்கியமான விஐபி உங்கள் வீட்டுக்கு வர போகிறாங்க. அதான் வீட்டை ரெடி பண்ண நான் வந்திருக்கேன். எஜமா, கருப்பு பூனை பட விஐபிக்கு பாதுகாப்பு அம்சம் சரியா இருக்கான்னு பார்க்க வந்திருக்கிறாங்க. யாரு சார்? ஜனாதிபதியா வர போறாரு? நீங்கள் நினைக்கிறத விட பெரியவர் அவர். முதலாளி, நம்ம லாட்ஜில் இடம் கிடையாத, எல்லா ரூமும் புக் ஆயிட்டு முதலாளி. அதுக்கு என்ன, பெரிய விஐபி வரும்போது அவங்க கணக்கை முடிச்சு அனுப்ப வேண்டியதுதான். முதலாளி, நிறைய பணம் திரும்ப கொடுக்கணும் அவங்கள காலி பண்ணி அனுப்புனா. டேய் கண்ணா, லட்டு தின்ன ஆசையா? ஏன் இவங்களை காலி பண்ணணும்? ஏன் ரூமை விஐபிக்கு கொடுத்தா எனக்கு 2 லட்டு, விஐபி கிட்ட இருந்தும் காசு வரும், இந்த வருமானமும் கிடைக்கும். இங்க பாருங்க, இது என்னோட ரூமு. நீங்க விஐபின்னு சொல்றதுனால நான் தரேன். இது வரைக்கும் வேற யாருக்கும் இந்த ரூமை நான் கொடுத்ததில்ல. சரி சரி, சீக்கிரமாக அறையை காட்டுப்பா, நான் ஆயத்தம் பண்ணணும், நிறைய வேலை இருக்கு. ரூம் நல்லா தான் இருக்கு. ஐயா, ஒன்றும் பயப்பட வேண்டாம். என்கிட்ட நல்ல சூப்பராக வாசனை வரக்கூடிய பெர்ஃப்யூம் எல்லாம் இருக்கு. ரூமு சும்மா தக தக தகன்னு மணக்கக்கூடிய அளவுக்கு செய்திடலாம் ஐயா. தலைவா, பயப்படாம போய் மற்ற வேலையை பாருங்க. இந்த வேலும் நாளைக்கு கலக்குறோம் பாருங்க. சரி பார்ப்போம், நான் போயிட்டு வரேன். எங்க போனா இந்த வேலு பைய? ஏய் வேலு, வேலு, இதோ வந்துட்டேன் எஜமா. எங்கடா போன? முதலாளி, வாழை இலை வெட்ட தோட்டம் போனேனா, அங்க ஒரு வாழை மரத்துல ஒரு குருவி வாழைப்பழத்தை கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு இருந்துச்சா. நான் நைஸா அதுக்கு பக்கத்துல நின்று செல்ஃபி எடுத்தேன் முதலாளி. செல்ஃபி இங்க பாருங்க முதலாளி, என் செல்ஃபிய. என்னடா நீ அதை விரட்டாம செல்ஃபியா எடுத்துக்கிட்டு இருந்த? உன்னைய என்ன பண்றதுக்கு? சரி அது போட்டோம். விஐபிக்கு டீ ரெடி பண்றதுக்கு பால் சீனி எல்லாம் வாங்கி வச்சிட்டியா? முதலாளி, ஹார்லிக்ஸ் வர எல்லாம் ரெடி முதலாளி. ஹார்லிக்ஸா? நம்ம வீட்டில் அது ஹார்லிக்ஸு? போங்க முதலாளி, உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பயங்கர மறதி. அங்கே ஸ்டோர் ரூமில் ஒரு பாட்டிலில் ஹார்லிக்ஸ் இருக்குது இல்லையா, நான் அதை எடுத்து சிக்கனில் கொண்டு போய் வச்சிருக்கிறேன். சிக்கனா? முதலாளிக்கு இங்கிலீஷை தெரியாதோ முதலாளி? அடுக்கலை முதலாளி, அடுக்கலை, சிக்கன் அடுக்கலை. டே அது கிச்சனடா. சரி போட்டோம். ஸ்டோர் ரூம்ல யாதுடா ஹார்லிக்ஸ் பாட்டிலு? முதலாளி, அதில் ஹார்லிக்ஸ் தான் எழுதியிருந்தோம் முதலாளி. டேய் அது எறும்பு பொடிடா. உன்னை நம்பி ஒன்றும் சாப்பிட முடியாது போல இருக்குதே. அப்படியா முதலாளி? எதை வெக்கமாக இருக்கு முதலாளி. முதலாளி, எனக்கு இங்கிலீஷ் தெரியும். அந்த பாட்டிலில் ஹார்லிக்ஸ் தான் எழுதியிருந்தோம் முதலாளி. டேய் சொன்னா கேளு, அந்த ஹார்லிக்ஸ் பாட்டிலில் நான் தான் எறும்பு பொடியை தட்டி வச்சிருந்தேன். அப்படியா முதலாளி? பொய் சொல்லாதீங்க. அந்த பாட்டிலில் ஹார்லிக்ஸ் எழுதி இருந்தது. அதோட அதை பார்த்தா ஹார்லிக்ஸ் போல தான் இருக்கு முதலாளி. நீங்கள் என்னட்ட கள்ளமா சொல்றிய? இனி நீ யாருக்கு என்ன கொடுத்தாலும் முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்த்து நல்லா இருந்தா மட்டும் மற்றவங்களுக்கு கொடு, சரியா? சரி முதலாளி. டேய் சீக்கிரமா போய் ஒரு டீயை போட்டு சாப்பிட்றதுக்காக எடுத்துட்டு வாடா, கறி வாங்க போனோம்.
ஏய் எங்கடா போன? சீக்கிரம் வாடா. முதலாளி நான் இதான் வந்துட்டேன். டேய், என்னடா இது கப்புக்குள்ள விரல வச்சிருக்கிற? மனுஷன் குடிப்பானா? ஆமா, பாதி பழம் கொண்டு வர மீதி எங்கடா? இந்த முதலாளிக்கு எப்போ பார்த்தாலும் ஞாபகம் மறதி. முதலாளி தானே சொல்லுச்சு எதை கொண்டு வந்தாலும் டேஸ்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து தரணும்னு. அதுதான் நான் டேஸ்ட் பண்ணேன். உண்மையா முதலாளி, பழம் பயங்கர டேஸ்ட்டு. வேணும்னா நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. இதான். டேய், ஒரு ஆளுக்கு ஒரு பொருளை கொண்டு வரும்போது அழகா தட்டுல வச்சு டீசெண்டா கொண்டு வரணும். சரி, இதை நீயே சாப்பிடு. போய் என் ஷூவை பாலிஷ் போட்டு கொண்டு வா. விஐபி வர நேரமாச்சு, கறி வாங்க போகணும். என்னடா இது? முதலாளி போன மாதம் அமெரிக்காலேருந்து வாங்கிட்டு வந்துடல ஷூ, அதுதான் இது. அறிவு இருக்காடே உனக்கு? செருப்பை தட்டுல வச்சு கொண்டு வர உன்னோட எனக்கு தலைவலியா இருக்கு. சரி போ போ, விஐபி வந்தா என் ரூம்ல உட்கார வை, நான் கடைக்கு போறேன். முதலாளி ஷூ வேண்டாமோ? வத வாங்காம போயிரு. ஐயோ, என்னங்க, என்னால முடியல. சீக்கிரமா போகலாம். கொஞ்சம் பொறுமரியா, அதோ அந்த சத்திரம் தான், சீக்கிரமா போயிடலாம். வலி தாங்க முடியலைங்க. ஐயா சத்திரக்காரரே, சீக்கிரமா கதவை திறங்க, சீக்கிரமா. ஆ, கருப்பு போல சொன்ன விஐபி வந்தாச்சு போல இருக்கு. வாங்க 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 வாங்க, உள்ள வாங்க. இங்க பாருங்க, இதுதான் உங்களுக்கு வேண்டி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற முதலாளியோட ஸ்பெஷல் ரூம். வேலு, வேலு, யாருடே இது? விஐபி வரக்கூடிய நேரத்தில் யார் ரூம்ல இப்படி அசிங்கமா அழுது ஒடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? முதலாளி, இதுதான் அந்த விஐபி. இவங்களா அழுது வடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? கிழிஞ்ச ஆட கழுதையில வந்திருக்கிறாங்க. இவங்களா விஐபி? முதல்ல வெளியே அனுப்பு. முதலாளி, முதலாளி பார்க்கவே பரிதாபமாக இருக்கு முதலாளி. பிரசவம் முடிச்சதான் அவங்க போவாங்க முதலாளி. கொஞ்ச நேரம் கூட இருக்கட்டும் முதலாளி, ப்ளீஸ். ஓ, பரிதாபமா இருக்கா? அப்ப நீயும் வெளியே போ. ஐயா சத்திரக்காரரே, எங்களால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம், சண்டை வேண்டாம். பாமரியா, நம்ம வேற ஒரு சத்திரத்தை தேடி போவோம். நீங்க வாங்க ஐயா. அம்மா, நீங்களும் வாங்க அம்மா. என் வீடு மாடு தூங்குற வீடு தான். அங்கே போவோம், அங்கே யாரும் உங்களை விரட்ட முடியாது. வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுக்கு வாங்க. யோ, கருப்பு பூனப்பட இங்க வா. நீ ஏதோ விஐபி வரதா சொன்ன, எங்க அந்த விஐபி? விஐபி உங்க வீட்டுக்கு வந்தாரு, நீ தான் துரத்தி விட்ட. இப்போ அந்த விஐபி வேறொரு வீட்டில் இருக்கிறாரு. நீ வா, உனக்கும் காட்டித்தரேன். ஐயோ, அம்மா. பெரிய ஞானவான்கள் சாஸ்திரிகள்லாம் வந்திருக்கிறாங்களே. நம்ம உண்மையிலேயே ஒரு விஐபி தானா? ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே. நரிகளுக்கு குழிகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு பிறக்க ஓரிடம் உண்டோ? ஏழை வீட்டு கந்தலாடை கோடீஸ்வரி
உண்ண உணவின்றி தவித்தே நிற்க பணம் விரயம் செய்து பயனற்ற ஆடம்பரங்கள். பணம் படைத்தோன் இல்லமதில் பிறந்த இயேசு ஏழை மகளின் இல்லம் சேர்வது எப்போது? ஆடம்பரங்களில் இயேசுவை தேடும் மனிதனே, ஏழையின் சிரிப்பில் இறைமகனை நீ காண்பது எப்போது? அன்னை தெரேசா போல் இறைவனுக்கு கரம் கொடுக்க, கிரகாம் ஸ்டூவர்ட் ஸ்டெயின்ஸ் போல் அவருக்காய் உயிர் கொடுக்க, மூடி போல் உன் முழங்கால் கொடுக்க, சாது சுந்தர் சிங் போல் உன் கால் கொடுக்க, ஜான் கிறிசாஸ்டம் போல் அவருக்காய் உன் குரல் கொடுக்க எப்போது நீ முன் வருவாய்? இரக்கம் காட்டி அன்பை கூட்டி கிறிஸ்துவை உன் வாழ்வில் காட்ட இந்த கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு உணர்வூட்டட்டும். നല്ലൊരു സ്കിറ്റ് നന്നായിട്ട് അഭിനയിച്ച് ക്രിസ്തുവിൻ്റെ പിറപ്പിനെക്കുറിച്ച് നല്ല രീതിയിൽ അവതരിപ്പിച്ച കുഞ്ഞുങ്ങൾക്ക് നന്ദി അർപ്പിക്കുന്നു. അടുത്തതായി മനോഹരമായ ഒരു ഗാനവുമായി എത്തുന്നു ലീജ സിജു.